என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு ஒரு 13 வருஷமா போயிட்டுருக்கேன். 13 வருஷமானா செவ்வாய்க்கிழமை போறது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை வேண்டுதலுக்காக போவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு 6 வாரம் வேண்டிக்கிட்டு போனா திருமணம் ஆகும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அத தாண்டி இன்னும் வேற ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள், நமக்கு அ நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே சிறுவாபுரி முருகர போயிட்டு ஒரு வாட்டி நீங்க போய் பாருங்க. போய் பார்க்கும் பட்சத்தில் அத தாண்டிலும் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். முருகர நம்ம எப்படி அவர நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆ சாதாரணமா நம்ம இந்த வேண்டுதல் வச்சு நான் இப்படிதான் இந்த வழிமுறைகள நான் கடைபிடிச்சு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட் மாரியே பார்க்கலாம். இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவம்னா, எனக்கு மொத இந்த கோயில் எங்க இருக்குன்னு கூட தெரியாம இருந்தது. ஸோ அங்க போனா எல்லாருக்கும் இந்த மாரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதா சொல்லி கேள்விப்பட்டு, எங்க அம்மா தான் என்னோட சட்டைய கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2வது வாரம், 3வது வாரம் போகும்போது நிச்சயதார்த்த பத்திரிக்கையோட போனாங்க. 6வது வாரத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அவங்க வேண்டிக்கிட்டாங்க, மாலையும் கழுத்துமா நான் என் புள்ளைய கூட்டு வரேன்ப்பா உன் கோவிலுக்குன்னாங்க. அது இல்லாம நெறைய கோயில் வேண்டுதல்லாம் முடிஞ்சோனே, கல்யாணம் முடிஞ்சுட்டு எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கோயிலுக்கு மேல போயிருப்போம்னு நெனைக்கிறேன். திருத்தணியும் அதில அடக்கம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது நைட் ஒரு 9 மணி ஆயிடுச்சு. முருகர் கோவில் மூடி இருந்தது. ஸோ அப்ப என்னால முருகர பார்க்க முடியல. வாசல்ல கற்பூரம் ஏத்தி வச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் அத பத்தி ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. கோயிலுக்கு போயிட்டோம், வந்துட்டோம், முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருக்கோம், போறோம், வரோம். எனக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் எனக்கு அந்த முருகருடைய ஞாபகமே வருது. எனக்கு வருதுன்றத விட எங்க அம்மா எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. "நீ போப்பா, நீ சிறுவாபுரிக்கு போ. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் பார்த்துப்பார்." அப்படின்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சது, எனக்கு ஆரம்ப காலத்தில நான் ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பேன் அவர்கிட்ட. 6 வாரத்துக்கு ஒரு வேண்டுதல். "அப்பா எனக்கு இது வேணும். எனக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கணும். இதுக்காக நான் வரேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். ஒவ்வொரு வேண்டுதலா அவர் பாட்டுக்கு நடத்தி குடுத்துக்கிட்டே வராரு. நான் போய்க்கிட்டே இருக்கேன். இது இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தைங்க கிடையாது. குழந்தை இல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம முருகர பார்க்க போறோம். அவர்கிட்ட நம்ம குறைகள சொல்றோம். அவரும் நமக்கான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டுருக்கேன். நம்ம ஏன் அவர்கிட்ட குழந்தைய கேட்கணும்? நம்ம கேட்டா தான் அவர் நமக்கு தரணுமா? ஏன்னா நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியாதா? அப்படின்னு அந்த நொடியில இருந்து தான் எனக்கு இந்த வேண்டுதல் வைக்கிறதுன்றது மாறுச்சு எனக்குள்ள. நம்ம ஏன் வேண்டுதல் வச்சு தான் அவர்கிட்ட கேட்கணும்? நம்ம வேண்டுதல்லாம் வைக்க வேணாம். நம்ம போறோம், அவர பார்க்குறோம். அவருக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றது தெரியும். அவர் செய்வார். ஆனா, அவர் மேல ஒரு அளவற்ற ஒரு ஈடுபாடும், ஒரு அன்பும், கடவுள் நம்மகிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும் தான். அவர் மேல ஒரு தீராத அன்பும், பாசமும், ஒரு நல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய வச்சுட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு என்னென்ன நடக்கணுன்றது அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில உங்களுக்கு என்ன குடுக்கணும், என்ன செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படின்றது, உங்க வாழ்க்கைய நீங்க டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவரு பார்த்துப்பார். அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில நான் போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பையன் பொறந்தான். கமலேஷ் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் வச்சேன். என்னோட பேர் சரவணன், கார்த்திக், எங்க அப்பா பேர் பழனி. அது என்னவோ தெரியல. அவர் முருகருக்கும் எங்களுக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. சிறுவாபுரி முருகர பத்தி நான் பேசும்போது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா போக ஆரம்பிச்சேன். எனக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, எனக்கு சில நேரங்கள்ல ஷூட்டிங் நான் போயிடுவேன். ஷூட்டிங் அவுட்டோர்லாம் நான் போயிட்டேன் அப்படின்னும்போது, என்னால கோயிலுக்கு போ முடியாத சூழ்நிலை வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க உள்ள கோயில்கள் என்ன இருக்கோ, அங்க ஃப்ரீ டைம்ல அது கூட நான் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, வேலைகள போய் பார்த்துட்டு, ஃப்ரீயா இருக்க நேரத்துல நான் கோயிலுக்கு போறது உண்டு. சென்னைக்கு இறங்குன உடனே இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட்டு அவர நான் பார்க்க போயிடுவேன். எனக்கு இப்போ நான் ஆரம்ப காலத்தில அந்த கோவில் சுத்தி எப்படி இருந்தது, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா, மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் தான். ஏன்னா நீங்க அவர அவருடைய அருமை பெருமைகள தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க இல்லாத விஷயமே இல்ல. பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி, 5 மணி அதாவது நான் சில நேரங்கள்ல நைட் 2 மணி ஷூட்டிங் முடிச்சுட்டுலாம் போயிட்டு லைன்ல தங்கி சாமி பார்த்துட்டு வந்தது உண்டு.